கிறிஸ்துவின் சீடரான திருத்தூதர் தோமா கிபி 52ஆம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்து கிறிஸ்து பகிர்ந்து தந்த நற்செய்தியின் ஒளியை பரப்பினார். இந்த நற்செய்தியின் ஒளியை கொடுங்கல்லூர், கொல்லம், நிரணம், கோக்கமங்கலம், நிலக்கல், கோட்டக்காவு, பாலையூர், திருவிதாங்கோடு ஆகிய சமூகங்கள் நேரடியாக அனுபவிக்கும் நற்பேற்றை பெற்றன. மாலியங்கரை அல்லது மலைகளின் நிலம் என்று பொருள்படும் இங்கு உருவாக்கப்பட்ட இந்த கிறிஸ்தவ சமூகம் மலங்கரை சபை என்று அறியப்பட்டது. திருத்தூதர் தோமா இந்தியாவிற்கு வந்ததற்கு 2 காரணங்கள் குறிப்பிடப்படுகின்றன. ஒன்று, வணிகத்திற்காக கேரளாவிற்கு வந்த யூதர்களின் வருகை. 2, கேரளாவிற்கான கப்பல் பாதை. அவரது 20 ஆண்டுகால சாட்சிய வாழ்க்கை இந்தியாவிற்கும் குறிப்பாக கேரளாவிற்கும் விலைமதிப்பற்ற நம்பிக்கை வளர்ச்சியை கொடுத்தது. கிபி 72இல் மயிலாப்பூரில் வைத்து திருத்தூதர் தோமா இரத்த சாட்சியாக்கப்பட்ட போது இந்தியாவில் விசுவாசத்தின் விதைகள் ஏற்கனவே முளைத்திருந்தன. புனித தோமையாரிடமிருந்து விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள் என்பதால் இவர்கள் மார்த்தோமா கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் இந்தியாவில் செழித்து வளர்ந்தனர். இந்த காலகட்டத்தில் மலங்கரை சபை பாரசீக அல்லது கிழக்கு சுரியானி சபைகளுடன் இணைக்கப்பட்டிருந்தது. இந்த திருச்சபை உறவு சுரியானி மொழியை வழிபாட்டு மொழியாக பயன்படுத்த வழிவகுத்தது. 8ஆம் நூற்றாண்டிலிருந்து பாரசீக திருச்சபையின் ஆயர்கள் மலங்கரை திருச்சபையை வழிநடத்தி வந்ததாக வரலாற்று பதிவுகள் குறிப்பிடுகின்றன. 1498இல் போர்த்துகீசிய மறைபரப்பாளர்கள் கேரளாவிற்கு வந்தபோது மலங்கரை சுரியானி கிறிஸ்தவர்கள் தங்கள் வெளிநாட்டு கிறிஸ்தவ சகோதரர்களை அன்புடன் வரவேற்றனர். அவர்களுக்கிடையேயான இந்த உறவு மலங்கரை திருச்சபையின் சகோதரத்துவத்தை பிரதிபலிக்கிறது. 1542இல் இந்தியாவிற்கு வந்த போர்த்துகீசிய மறைபரப்பாளரான புனித பிரான்சிஸ் சேவியர் கடற்கரை பகுதிகளில் நற்செய்தி பணியாற்றி ஏராளமானோரை கிறிஸ்துவின்பால் கொண்டு வந்தார். திருத்தந்தையிடமிருந்து இந்திய திருச்சபையின் மீது ஆதரவை அல்லது பாதரவாதவை பெற்ற போர்த்துகீசிய மறைபரப்பாளர்கள் தங்கள் பணியினை மேலும் விரிவுபடுத்தினார். மலங்கரை திருச்சபையின் வழிபாட்டு மொழியான சுரியானியை மேற்கத்திய இறையியல் மற்றும் லத்தீன் வழிபாட்டு முறைகளால் மாற்றியமைக்க வலுவான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இதனால் மலங்கரை சபையில் பாரசீக ஆயர்களின் செல்வாக்கு குறைந்தது. 1597இல் பாரசீக ஆயர் மார் ஆபிரகாமின் மரணத்திற்கு பிறகு போர்த்துகீசிய மறைபணியாளர்கள் மலங்கரை திருச்சபையின் கட்டுப்பாட்டை கைப்பற்றினர். அதைத் தொடர்ந்து மலங்கரை சபை ஆர்ச் டீக்கன் கீவர்கீஸ் தலைமையில் செயல்பட்டு வந்தது. இந்த பலவீனமான தலைமையை பயன்படுத்தி போர்த்துகீசிய மறைபணியாளர்கள் 1599ஆம் ஆண்டு மலங்கரை திருச்சபையை மேற்கத்திய திருச்சபையின் ஒரு பகுதியாக மாற்றுவதற்கான முயற்சிகளை தொடங்கினர். பிப்ரவரியில் மேற்கத்திய ஆயர் மெனேசிஸ் கோவாவிலிருந்து கேரளாவிற்கு வந்து ஆர்ச் டீக்கன் கீவர்கீஸுடன் நட்புறவை ஏற்படுத்தி அவர் மலங்கரை தேவாலயங்களில் அருளடையாளங்கள் நிறைவேற்றவும் அவர்களுக்கு குருப்பட்டம் வழங்கவும் செய்தார். இந்த சாதகமான சூழ்நிலையில் போர்த்துகீசிய இராணுவம் மற்றும் உள்ளூர் மன்னர்களின் உதவியுடன் ஆயர் மெனேசிஸ் உதயம்பேரூரில் ஒரு திருச்சங்கத்தை கூட்டினார். இது 1599ஆம் ஆண்டு ஜூன் 20 அன்று 153 குருக்கள் மற்றும் 600 பொதுநிலையினர்களுடன் தொடங்கியது. விதிகளை பின்பற்றாமல் நடத்தப்பட்ட இந்த திருச்சங்கம் ரோமின் ஒப்புதலை பெறவில்லை என்றாலும் மலங்கரையில் மேற்கத்திய மயமாக்கலை ஓரளவு செயல்படுத்த முடிந்தது. டிசம்பர் 20, 1599 அன்று ஜெஸ்யூட் குருவானவரான பிரான்சிஸ் ரோஸ் மலங்கரை திருச்சபையின் முதல் லத்தீன் நாயராக நியமிக்கப்பட்டு அங்கம்மாலியை கோவாவின் மறை மாவட்டமாக தரம் தாழ்த்தினார். மலங்கரை திருச்சபை லத்தீன் ஆட்சியின் கீழ் வந்தது.
ஆர்ச் டீக்கனின் அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு லத்தீன் திருச்சபை முறை போல ஒரு குருகுல முதல்வர் நியமிக்கப்பட்டார். மேற்கத்திய ஆட்சியை பொறுத்து கொள்ள முடியாத மலங்கரை கிறிஸ்தவர்கள் ஜனவரி 3, 1653 அன்று மட்டாஞ்சேரி தேவாலயத்தின் முன்னுள்ள கல் சிலுவையில் 4 பக்கமும் கயர்களால் கட்டி, எங்கள் வருங்கால தலைமுறை இருக்கும் வரை சம்பாளோர் குருக்களின் கீழ் இருக்க மாட்டோம் என்று சபதம் எடுத்துக்கொண்டனர். இந்த சபதம் கூனம் சிலுவை சத்தியம் என்று அறியப்படுகிறது. கூனன் சிலுவை சத்தியத்துடன் திருச்சபையில் பெரும் பிளவு ஏற்பட்டது. கூனன் சிலுவை சத்தியத்தில் பங்கு பெற்றவர்கள் ஆர்ச் டீக்கன் தோமாவை சபை தலைவராக ஏற்றுக்கொண்டனர். மே மாதம் 1653 ஆண்டு 12 குருக்கள் சேர்ந்து ஆர்ச் டீக்கனை ஆயராக திருநிலைப்படுத்தினர். கேரளத்தில் டச்சுக்காரர்கள் போர்த்துகீசியர்களை தோற்கடித்து போர்த்துகீசிய மறைப்பணியாளர்களை வெளியேற்றினர். அப்போதைய லத்தீன் ஆயர் செபஸ்தியானி 1663 ஆண்டு சாண்டி கத்தனாரை ஆயராக நியமித்ததன் பிறகு நாட்டை விட்டு வெளியேறினார். அன்றிலிருந்து முன்பு பயன்படுத்தி வந்த கிழக்கு சுரியானி வழிபாட்டை தொடர்ந்து கத்தோலிக்கர்களாக வாழ்ந்தவர்கள் பழைய கூற்றினர் என்றும், ஆர்ச் டீக்கன் தோமாவை ஏற்றுக்கொண்டு அந்தியோக்கியன் அல்லது மேற்கு சுரியானி வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் புதிய கூற்றினர் என்றும் அறியப்பட்டனர். மலங்கரை திருச்சபை பின்னர் பல நூற்றாண்டுகளாக அதிகார போராட்டங்களையும் ஒற்றுமையின்மையையும் எதிர்கொண்டது. முளந்துருத்தியில் திருச்சங்கம், ஆங்கிலிக்கன் மிஷனரிகளின் வருகை, மார்த்தோமா திருச்சபையின் தோற்றம், பல்வேறு புரொட்டஸ்டன்ட் திருச்சபைகளின் தோற்றம் மற்றும் வளர்ச்சி, வட்டிப்பண வழக்கு, 1912 ஆண்டு காதோலிக்கேட் நிறுவுதல் போன்றவை மலங்கரை திருச்சபையின் எதிர்காலத்தை தீர்மானித்த முக்கியமான நிகழ்வுகளாகும். இந்த காலகட்டத்தில் ஃபாதர் பி.டி. கீவர்கீஸ் 1919 ஆண்டு பெதனி துறவற சபையை திருச்சபையின் புதிதாக்குதலுக்காக நிறுவினார். 1925 ஆண்டு பெதனி ஆயராக நியமிக்கப்பட்ட மார் இவானியோஸ் வட்டசேரில் மார் திவன்னாசியோஸின் அறிவுரைப்படி ரோமுடன் மறு ஒன்றிப்புக்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். நெடும் கடின போராட்டத்திற்கு பிறகு மார் இவானியோஸ் ஆண்டகை 1930 செப்டம்பர் 20 அன்று கொல்லம் லத்தீன் ஆயர் அலோஷியஸ் மரிய பென்சிகர் அவர்கள் முன்னிலையில் கத்தோலிக்க திருச்சபையுடன் இணைந்தார். அவருடன் மார் தியோஃபிலஸ், ஃபாதர் ஜான் ஓஏசி, பிரதர் அலெக்சாண்டர் மற்றும் கிளீலேத் சாக்கோ ஆகியோரும் கத்தோலிக்க சபையில் இணைந்தனர். 1932 அன்று திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் அவர்களால் கிறிஸ்டோ பாஸ்தோரம் பிரின்சிப்பி என்று அப்போஸ்தலிக்க ஏடு வெளியிடப்பட்டு மலங்கரை சுயாட்சி பீடம் நிறுவப்பட்டது. 1933 ஆண்டு திருவனந்தபுரம் உயர் மறை மாவட்டமும் திருவல்லா துணை மறை மாவட்டமும் உதயமானது. புதிய பல ஆயர்களும் இந்த மறு ஒன்றிப்பில் இணைந்தனர். அவர்களில் மார் செவேரியோஸ், மார் தியோஸ்கோரோஸ் ஆகியோர் அடங்குவர். 1953 ஆண்டு ஆயர் மார் இவானியோஸின் மரணத்திற்கு பின் பெனடிக்ட் மார் கிரிகோரியோஸ் திருவனந்தபுரத்தின் பேராயரானார். அவர் தலைமையில் மலங்கரை சபை வெகுவாக வளர்ந்தது. 1994 ஆண்டு பேராயர் மார் கிரிகோரியோஸின் மரணத்திற்கு பின் சிரில் மார் பெசேலியோஸ் திருவனந்தபுரத்தின் பேராயராகவும் மலங்கரை சபையின் தலைவராகவும் ஆனார். 2005 ஆண்டு திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் மலங்கரை மெட்ரோபொலிட்டன் சபையை மேஜர் ஆர்க்கி எபிஸ்கோப்பல் சபையாக உயர்த்தினார். பேராயர் சிரில் மார் பெசேலியோஸ் அதன் முதல் உயர் பேராயராக நியமிக்கப்பட்டார். 2007 ஆண்டு மார் கிளீமிஸ் மலங்கரை சபையின்
இரண்டாம் உயர் பேராயராக உயர்த்தப்பட்டார். 2012ஆம் ஆண்டு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களால் உயர் பேராயர் மார் பெசேலியோஸ் கிளீமிஸ் மலங்கரை சபையின் முதல் கர்தினாலாக உயர்த்தப்பட்டார். தற்பொழுது மலங்கரை கத்தோலிக்க சபை உலகமெங்கும் இறைவனின் நற்செய்தியை பறைசாற்றி வருகிறது.